Hi guys, welcome back to James Crackers. நான் தான் உங்கள் ஜேம்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் அடிக்கடி ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலில் தான் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக்காசார்ட்டில் நிறைய பேர் வந்து ஃப்ளெக்ஸ் எடிட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி எடிட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ஃபான்ஸ் கலர்லாம் வந்துட்டு எதுவும் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ ஃபான்ஸ் கலர்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க, நிறைய கலர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மல்டி ஃபான்ஸ் கலர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிக்சார்ட் வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி எடிட் பாதியிலே வச்சுருக்கேன். ஸோ டெக்ஸ்ட்ன்றது போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஸோ பார்த்திங்க அப்படின்னா கீழே ஓகே டைப் பண்ணுங்கள், கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே கலர்ஸ்னு வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கலர்லாம் நீங்கள் கொடுக்கலாம். இதில் கிராடியன்ட்னு கொடுத்து பார்த்திங்கன்னா 2 கலர் மட்டும் தான் கொடுக்க முடியும். நீங்கள் வந்து ஒயிட் ஒரு கலர் நீங்கள் பேஸ் கலராகவும் இன்னொரு கலர் வந்து அடிஷ்னல் கலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த கிராடியன்ட் ஆப்ஷனில் 2 கலர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மல்டி கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஆப் இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப் பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா பிக்சல் லேப். ஸோ இந்த பிக்சல் லேப் என்ன பண்ணும் எப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறோம். பிக்சல் லேப் இப்படி ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டாப் சைடு கார்னர் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட்னு வரும். அந்த டெக்ஸ்ட்ன்றது கொடுத்துருங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்ன்றதை டபுள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளியர் கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுங்கள். நான் வந்து ஜேம்ஸ் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நேமே போட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ ஓகே இப்போ வந்து ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து கலர் கொடுக்கணும். ஸோ இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே இருக்காது. இங்கே கீழே வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா 3 ரிங்ஸ் இருக்கும், ரவுண்ட் ரிங்ஸ் அண்ட் ஏன்னு சொல்லிட்டு ஆல்ஃபாபெட் இருக்கும். ஸோ கீழே வந்துட்டு ஹெக்ஸானல் ஷேப் ஒன்று இருக்கும். அப்புறம் டபுள் இருக்க மாதிரி டபுள் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை நீங்கள் டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஏன்றது கொடுத்துருங்க. அந்த ஏன்ற டச் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கலர் இது நிறைய போய்ட்டுருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலர் கொடுக்க போகிறோம். நமக்கு கேட்ட மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டபுள் கலர் ட்ரிபிள் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கலர்ன்றது டாப் சைடு இருக்குது. இதில் கிராடியன்ட் இருக்குது. இந்த கிராடியன்ட்றது கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டாப் கலர் கொடுத்து வழக்கம்போல பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் நமக்கு பாருங்கள் சேம் ஒரே கலர் தான் வரும். அது பார்த்திங்க அப்படின்னா பேஸ் கலர் மட்டும்தான் வரும். ஆனால் நான் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் கீழே கிராடியன்ட் கொடுத்துருங்க. ஸோ கிராடியன்ட் கொடுத்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நான் இதுக்கு முன்னாடி கலர்ஸாக வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது அப்படி வருது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் டெக்ஸ்ட்ன்றது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட்டுன்னு கொடுத்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபாண்ட் வந்து போல்ட்டான ஃபாண்ட் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு எடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக என்னால் விசிபிள் பண்ண முடியும். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரியான ஃபாண்ட் நான் வச்சுட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைல் கேட்கும். இது வந்து நான் போல்ட் கொடுத்துறேன். ஸோ இது நான் போல்ட் கொடுத்துட்டு இட்டாலிக் கலர் கொடுத்துறேன். ஓகே ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய கலர் இருக்குது. ஸோ இந்த கலராக வரதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த கலர்ன்றதை டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா கிராடியன்ட் இருக்கும். ஸோ அந்த கிராடியன்ட் கொடுத்துருங்க. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. இங்கே வந்து ஆல்ரெடி நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேஸ் எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா 2 கலர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 2ல் பார்த்திங்கன்னா டாப் சைட் டச் பண்ணிவிட்டு இங்கே கலர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பெயிண்ட் சிம்பிள் இருக்கும் பாக்ஸ் மாதிரி. ஸோ இந்த பெயிண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் பாக்ஸ் இங்கே ஸ்கொயரில் டச் பண்ணிட்டு அதேமாதிரி பாக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வச்சுட்டு இங்கே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ டபுள் கலர் வந்து ஆட் ஆகிருச்சு. நான் எல்லோ அண்ட் க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கேன் இது 2டையும். ஓகே ஸோ இதுதான் பேஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 3rd கலர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்திங்க அப்படின்னா 3வது கலர் ஒன்று ஆட் ஆகும். ஸோ அந்த கலருக்கு முன்னாடி இந்த பெயிண்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு எதை வேணும் சூஸ் பண்ணி நான் வந்து ஒயிட் கலர் கொடுத்து வைக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு ஒயிட் கலர் கொடுத்து இந்த ஒயிட் நீங்கள் வச்சு சென்டரில் இருக்கும். இதை நீங்கள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எந்த கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு நேஷ்னல் ஃப்ளாகை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நேஷ்னல் ஃப்ளாக் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஆரஞ்ச். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்ச் இருக்கும். ஓகே ஆரஞ்ச் கொடுத்துருமா? ஓகே ஸோ இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு நம்ம நேஷ்னல் ஃப்ளாகு. ஸோ நேஷ்னல் ஃப்ளாகோட இதே நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் ஃப்ளாக் 2 வச்சுருப்பேன். இப்போ நேஷ்னல் ஃப்ளாகு பார்த்திங்கன்னா ஒரு பிளராக தான் தெரியும். இதை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா டாப் கிராடியன்ட்டான ஒரு கலராக தெரியணும் விஷயத்துக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் கொடுத்துருங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பக்கத்தில் இன்னொன்று ஆட் ஆகிருக்கும். ஸோ மறுபடியும் போய்ட்டு இன்னொரு ஒயிட் வைங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம் எதுக்கு நீங்கள் இன்னொரு ஒயிட் வைக்கிற அப்படின்னா ஸோ இந்த 2 ஒயிட்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் இங்கே வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்டரில் நமக்கான ஃப்ளாக் அப்படிங்கிற ஒன்று வந்திருக்கும். ஓகேவா? ஓகே ஸோ பார்த்துட்டு ஒரு டாப் சைடு வந்து டச் கொடுத்துருங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியல. ஸோ இது விஷிபிளுக்காக நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவுட்லைனில் நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துறேன். ஸோ அவுட்லைன் ஸ்ட்ரோக் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரோக் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம்
பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் என்னன்றது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ நான் பெருசாக விசிபிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்னோடய ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ நான் வந்து நேஷனல் ஃப்ளாகில் இருக்கக்கூடிய அந்த 3 கலர் மட்டும் பேஸாக எடுத்துகிட்டு ஸோ அதை நான் ஆல்டர்னேட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ க்ரீன் வந்து நான் டவுன் சைடு கரெக்டாக வரணும் ஆசைப்பட்டு ஸோ நான் கீழே வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து மேலே இருக்க இந்த சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்துருங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே சேவ் அஸ் ப்ராஜெக்ட் அண்ட் சேவ் அஸ் இமேஜ்னு இருக்கும். ஸோ சேவ் அஸ் இமேஜ் கொடுத்துருங்க. இமேஜ் கொடுத்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விசிபிள் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் பார்த்திங்க அப்படின்னா சேவ் டு கேலரி அப்படின்னு இருக்கும். ஸோ இது கொடுத்துருங்க. இது கொடுத்த உடனே சம்டைம்ஸ் உங்களுக்கு டேட்டா ஆன்ல ஒரு ஆட் ஒன்று வரும். ஸோ அவ்வளோதான் விசிபிள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. இந்த இது எங்கே எடுக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிக்சார்ட் மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ பிக்சார்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஓகே ஆல்ரெடி டேட்டா இல்லை ஸோ அதனால் அப்படி வருது. ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆட் ஃபோட்டோன்றது கொடுத்துருங்க. இது ஆல்ரெடி உங்கள் கேலரிக்கு வந்திருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் ஆட் கொடுத்துருங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபாண்ட்டை எனக்கு பிடிச்ச கலரில் நான் ஆட் பண்ணி எனக்கு பிடிச்ச கலர் ஃபாண்ட் சைஸ் மாற்றி நான் இங்கே கொண்டு வந்துட்டு பிஎன்ஜியாவை நான் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபாண்ட்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 லேயர்ஸ் விட்டு தான் ஆட் பண்ண முடியும். ஸோ 7 லேயர் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you, bye next time.